அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து இந்த போஸ்ட் வந்து காவேரி கிட்ட வந்து காவேரி கன்சீவாக இருக்கிறது விஜய்க்கு தெரிய வரன தருணத்தை வந்து நமக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா நம்மளோட அட்மின். அப்போ இந்த சீன்லாம் வந்து இப்போ 7:30 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த சீனை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காஸ்டியூமில் தானே காவேரி வந்து அதே காஸ்டியூமில் தான் வந்து காவேரி வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து யாழினி பாப்பாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணாங்க. அந்த டைமில் ரீசெண்டாக தான் நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. இந்த சூட் வந்து இப்போ நமக்கு போஸ்ட்டு விஜய் காவேரியோட போஸ்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ கரண்ட்டில் இப்போ ஒரு 2-3 நாள் எடுத்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக எடுத்திருக்காங்க, எடுத்து உடனே நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா இப்போ டைம் சேஞ்சுன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனை கொண்டு போய் வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்களை வந்து திங்கக்கிழமைக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருப்பா. அதாவது நமக்கு வந்து டக்குன்னு இழுக்கணும் இல்லையா, கரெக்டான டைம் வந்து வச்சாகணும். அதனால தான் வந்து இந்த சீனை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆல்ரெடி நிறைய சீன் எடுத்திருக்காங்க, ஆனால் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ விஜய் காவேரியோட சீனை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஏன் அப்படின்னா இதே காஸ்டியூமில் தான் வந்து காவேரி இருக்காங்க, ஆனால் விஸ்ஸு வந்து முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. பர்த்டே விஷ் வந்து முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே விஷ் பண்ணி வீடியோ கவர் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரில. அது அப்படி இருக்கிற சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஆனால் கரண்ட்டில் எடுத்தது தான் நம்ம இந்த 7:30 மணி டைமுக்காக நமக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் சரிங்க, ஆனால் இந்த பிக்சர் வந்திருக்கு, இது வந்து இந்த செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட எண்ணமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, எப்போ பயங்கரமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரீசெண்டாக எடுத்திருந்தாலும் சரி, முன்னாடியே எபிசோடு எடுத்து வச்சுருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு என்ன தேவை, வீக்கா ஃபேன்ஸுக்கு என்ன தேவை அதை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்தடுத்து மகாநதி பயங்கரமாக தெறிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. மக்களை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா?